கொழும்பு தெஹிவளை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் உணவகம் ஒன்றினுடைய உரிமையாளர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கொழும்பு தெஹிவளை பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை வீதியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உணவகம் உண்டு. அதனுடைய பேர் சி ஷாக் என்று சொல்லப்படுற ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டில் நேற்றிரவு ஒரு 9 மணி போல் ஒரு ஆள் வந்திருந்து ஒரு ஸ்கூட்டர் ஒன்றில் வந்த ஒரு ஆள், அவரான் கொலையாளி வந்திருந்து குடிச்சு கொண்டிருந்திருக்கார், மது அருந்தி கொண்டிருந்திருக்கார். அருந்தி கொண்டிருக்கக்குள்ள திடீரென்று என்ன நினைச்சாரோ தெரியல, தன்னிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து அந்த ரெஸ்டாரண்டினுடைய உரிமையாளர் நோக்கி தலையில் சுட்டிருக்கிறார். அதில் அவர் படுகாயமடைந்து உடனடியாக கழுவோவிலை வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அனுமதிக்கப்படுறார். அங்கே கொண்டு போய் அனுமதிக்கப்பட்டு கொஞ்ச நேரத்தால் அவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழக்கிறார். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த கொலையாளி ஒரு ஸ்கூட்டர் வகை மோட்டார் சைக்கிள் ஒன்றில் ஏறி கொழும்பு மத்தியை நோக்கி தப்பிச் சென்றதாக பார்த்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவரை கைது செய்கின்ற நடவடிக்கையில் இப்பொழுது போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், இவரை சுடுறதுக்காகத்தான் வந்தாரா அல்லது குடிக்க வந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைப்பட்டு பிறகு சுட்டாரா என்னென்னு தெரியல. என்ன காரணத்துக்காக இந்த சூடு இடம்பெற்றது என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சம்பவம் இந்த வருஷத்தில் இடம்பெற்ற 3வது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இந்த வருஷம் ஆரம்பித்ததே துப்பாக்கிச் சூட்டோடு தான். அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. எனவே அதில் ஆரம்பித்து நேற்றிரவு நடைபெற்றது 3வது துப்பாக்கிச் சூட்டு சம்பவமாகும். போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் துபாயில் வைத்து. அதாவது இலங்கை போலீசாரால் தீவிரமாக தேடப்பட்டு கொண்டு வந்த இந்த முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர், அவருடைய பேர் ரஞ்சித் குமார். அப்போ உங்களுக்கு தெரியும், பாதாள உலக குழு என்று சொன்னால் அவருக்கு கட்டாயம் ஒரு அடமொழி ஒன்று இருக்கணும், ஒரு புனைவேர் ஒன்று இருக்கணும். இவருடைய புனைவேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்ட ரஞ்சி என்று சொல்லி. யாரை கொண்டவர் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு ஆளை கொண்டு தான் இருக்கார். ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோட மிகவும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் தான் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கார். என்னென்னு சொன்னால், துபாயில் இருந்து அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளோட இத்தாலிக்கு போகிறதுக்கு முயற்சி செய்கிறார். ஏர்போர்ட்டில் வச்சு துபாய் போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து கொஞ்ச நேரத்தால் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் விடுவிக்கப்பட்டுட்டோம். ஏனென்று சொன்னால், அவைக்கு இருண்ட விடிஞ்சோன்னு தெரியாதானே இவர் என்னென்ன கொலைகள் செய்தார் என்று சொல்லி அவைக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லி அவையில் விட்டாச்சு. இப்போ இவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். துபாயில் மிக விரைவில் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இவர் எந்த கொலை சம்பவத்தோட தொடர்பட்டவர் என்று சொன்னால், போன வருஷம் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி கந்தானை பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடந்தது. நாங்கள் கூட இந்த செய்திகளை சொல்லியிருந்த நாங்கள் என்னென்னு சொன்னால், அன்றைக்கு காலம் 10 மணி அளவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜிம்முக்கு போயிட்டு வந்த 2 பேர் ஜிம்மை முடிச்சுட்டு வீட்டை போய்கொண்டு கேட்குள்ள ஒரு ஆடம்பரமான லக்ஸரியான ஒரு காரில் வீட்டை நோக்கி போய்கொண்டு கேட்குள்ள கந்தானை பகுதியில் இருக்கக்கூடிய பொதுச்சந்தைக்கு அருகில் வைத்து அவர்கள் சுடப்பட்டிருந்தார்கள். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த கார் தான் அந்த கார். இதில் பயணம் செய்த ஒரு முக்கியமான நபர் பிறகு சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்றைக்கு சம்பவத்தில் உயிரிழந்தவருடைய பேர் சமீர மனஹார என்றது. அவர் தான் உயிரிழந்தவர். அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோட சம்பந்தப்பட்டவர், அதில் ஈடுபட்டவர் தான் இந்த கொண்ட ரஞ்சி என்று சொல்லப்படுற ரஞ்சித் குமார். அவர் தான் இப்போ துபாயில் பிடிபட்டுக்கார். ஆளை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரே உடம்பு முழுக்க நகைகளை போட்டபடி 10 விரலே பெரிய பெரிய சைஸில் மோதிரங்கள் எல்லாம் போட்டு பெரிய சங்கிலியெல்லாம் போட்டு கலாதியத்தான் இருந்துக்கார். என்ன சொல்லுங்க, அப்போ இலங்கையிலேருந்து தப்பி துபாய்க்கு போயிட்டார் தானே, இனி யாராலும் என்ன பிடிக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு நல்ல ராஜா மாதிரி இருந்திருப்பார் போராடக்கு. இப்போ கடைசியாக பிடிபட்டு போனார். அன்றைக்கு அந்த சம்பவத்தில் போன வருஷம் ஜூலை மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற அந்த சம்பவத்தில் கொல்லப்பட்ட அந்த சமீர இருக்கார் தானே, அவர் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர இருக்கார் தானே, அவருடைய ஒரு தனிப்பட்ட செயலாளர் என்று சொல்லப்படுகிறது. அவர் தான் அந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டிருந்தவர். எனவே அதுக்கு பிறகு இவர் தேடப்பட்டு வந்தவர். இப்போ துபாயில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மிக விரைவில் அந்த அலுமினிய பேப்பரால் மூடி இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வரப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நீதிமன்றத்தில் இடம்பெற்ற தீ விபத்து சம்பந்தமான ஒரு செய்தி. அதாவது காலியில் இருக்கக்கூடிய நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றிரவு திடீரென தீ விபத்தொன்று ஏற்பட்டு தீ பற்றி எரிந்ததன் காரணமாக நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நீதிமன்றத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பக்கத்தில் இருந்த ஒரு கட்டிடத்தினுடைய கூரை எரிய ஆரம்பிச்சுது. அப்போ நீதிமன்றத்துக்குள்ளே தீப்பிடிச்சு எரியுதுன்றோடனே உடனே எல்லா இடம் ஒரே பரபரப்பாயிட்டது. உடனடியாக தீயணைப்பு படை வீரர்கள் அழைக்கப்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரதுக்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் கொஞ்ச நேரத்திலேயே அந்த தீயை கட்டுப்பாட்டுக்களை கொண்டாச்சு. என்னென்னு சொன்னால், நீதிமன்றத்துக்குள்ளே தீ விபத்து என்று சொன்னால் அது ஒரு சதிச்செயலாக கூட இருக்கலாம் தானே, நீதிமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆவணங்களை எரிக்கிறதுக்கு. அப்போ அந்த கோணத்தில் விசாரணைகளை நடத்தி பார்த்தா அது நீதிமன்றத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய
தவறு என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்திருக்கணும் என்று சொன்னா, நேற்று வெள்ளிக்கிழமை தானே, அப்ப நேற்றையோட இந்த கிழமைக்கான நீதிமன்ற நடவடிக்கைகள் முடியுது. அப்ப என்ன செய்திருக்கணும், கிடந்த குப்பையிலாத்தையும் வந்து எரிச்சு போட்டு போவோம் என்று சொல்லி நீதிமன்ற வளாகத்துக்கு பின்னால போட்டு எரிச்சிருக்கணும். எரிஞ்சு அதெல்லாம் படிவா 100 வரைக்கும் நின்று பார்த்துட்டு போச்சுனமா என்னவோ தெரியல, அல்ல விட்டுட்டு போயிட்டு நம்ம போறதுக்கு அது அப்படியே கிடந்து எரிஞ்சு பிறகு நெருப்பு பெரிய அளவில் எரிஞ்சால் பக்கத்தில் இருந்த ஒரு கட்டிடத்தினுடைய கூரை வந்து எரிய வேண்டி வந்தது. இது முதல் கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது. இருந்த போதிலும் கூட நேற்று பின்னேரம் கடமையில் இருந்த ஊழியர்கள் மேலே, குறிப்பாக அந்த பேப்பரை எரிச்ச ஊழியர்கள் மேலே விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் புதிதாக சிறைச்சாலை ஒன்று அமைக்கப்பட இருக்கின்றது. இந்த சிறைச்சாலை வந்து எங்கு அமைக்கப்பட போகுது என்று சொன்னால், வெலிசரை என்று சொல்லப்படுற இடத்துல அமைக்கப்பட இருக்கிறது. இதற்கான விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் சைன் வச்சு ஒரு விசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த மாதிரி வெலிசர பகுதியில் புதிதாக நீதிமன்றம் ஒன்றை அமைக்க போகிறோம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இப்போ நிறைய பேர் வந்து கைது செய்யப்படினம் தானே, கைது செய்யப்படுற பெரும்பாலான ஆட்கள் வந்து உள்ளுக்குள்ளான் இருக்கணும். எனவே அவைக்கு வந்து புதிதாக ஒரு சிறைச்சாலை ஒன்று தேவை. அதோட இன்னும் நிறைய பேரை வந்து கைது செய்ய வேண்டியிருக்குது. உள்நாட்டில் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலேயும் வந்து கைது செய்ய வேண்டியிருக்குது. கைது செய்யப்பட்ட ஆட்களை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டியிருக்குது. கணக்க வேலை இருக்குது தானே. அதால் புதிதாக ஒரு சிறைச்சாலை ஒன்றை கட்டுவோம் என்று சொல்லி வெலிசரை பகுதியில் இந்த புதிய சிறைச்சாலை அமைய இருப்பதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் வர்த்தமானி வெளியிட்டு இந்த தகவலை பகிர்ந்துள்ளார். கனடாவில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியை பிறப்பிடமாக கொண்ட, கனடாவை வசிப்பிடமாக கொண்ட 3 பிள்ளைகளின் தாயாராகிய 35 வயதுடைய அனுஷா என்பவர் தான் இந்த சம்பவத்தில் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று முன்தினம் வியாழக்கிழமை கனடா நேரம் காலம 9 மணி போல் கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டோபிகோக் என்று சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அதாவது டொரண்டோவில் வந்து எட்டோபிகோக் என்று சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று, ஒரு மாவட்டம் உண்டு. இன்னும் சரியாக சொல்ல போனால் கனடா ஏர்போர்ட் இருக்குது தானே, பியர்சன் ஏர்போர்ட், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விபத்து நடந்திருக்கிறது. பொதுவாக அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய வேர்ஹவுஸ் இருக்குது. அதாவது நிறைய தொழில் வாய்ப்புகளுக்குரிய ஒரு இடம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இந்த விபத்தில் கொல்லப்பட்ட இந்த பெண் கூட வேலைக்கு போய்கொண்டிருக்கக்குள்ள அந்த விபத்து நடந்திருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு வெள்ளை கலர் ட்ரக் கொண்டு வந்திருக்குது, ஃபோர்ட் ட்ரக் கொண்டு வந்திருக்குது. ஒரு 26 வயதுடைய இளைஞர் தான் அந்த ட்ரக்கை ஓடிக்கொண்டு வந்திருக்கார். அப்போ இவா வந்து வெள்ளக்கோட்டை கடக்க முயற்சி செய்யக்குள்ள அந்த ட்ரக் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் பிரேக் அடிக்காமல் அப்படியே நேரம் வந்து அடிச்சிட்டுது. அதான் சம்பவம். அதில் தான் சம்பவ இடத்திலே வந்து இந்த பெண் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான விசாரணைகளை டொரண்டோ போலீசார் வந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த ட்ரக்கை ஓடிக்கொண்டு வந்த அந்த சாரதி வந்து உடனடியாக ட்ரக்கால் இறங்கி போலீசாருக்கு வந்து கையை உயர்த்தி உடனே சரணடைஞ்சிட்டார். அதாவது தவறுதலாக தான் இந்த விபத்து நடந்தது. அவர் வந்து போலீசாருடைய விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட ஒரு 3 பிள்ளைகளினுடைய தாயார் காலம நேரத்தில் வேலைக்கு போய்கொண்டிருக்கக்குள்ள அவருடைய முழு பேர் வந்து ராஜகாந்த் அனுஷான்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த ஒரு விபத்தில் கொல்லப்பட்டமை தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. இந்த விபத்து சரியாக எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், எட்டோபிகோக் பகுதியில் இருக்கக்கூடிய டிக்சன் ரோட் என்று சொல்லி, அந்த ரோட்டும் இஸ்லிங்டன் அவென்யூ என்று சொல்லி ஒரு அவென்யூ இருக்குது. அந்த ரெண்டும் சந்திக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு நாட்சந்தி. அந்த 4 பக்கமுமே வந்து வெள்ளக்கோடு இருக்குது. பெடஸ்ட்ரியன் கிராசிங் வந்து 4 பக்கமுமே இருக்குது. அதில் ஒரு இடத்துல தான் இந்த விபத்து நடந்திருக்குது. அந்த டிக்சன் ரோட்டுமே அப்படியே நேர போனீங்கன்னு சொன்னால் டொரண்டோ ஏர்போர்ட்டுக்கு தான் போகும். எனவே அந்த பகுதியில் தான் இந்த ஒரு விபத்து சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. டொரண்டோ போலீசார் இது சம்பந்தமான மேலதிகமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.